தமிழகத்தில் வறட்சியால் விவசாயமும் நீராதாரங்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மனிதர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு விலங்கினங்களும் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றன. கோயில்களில் இருந்து வனத்திற்கு சென்ற யானைகள் வறட்சியால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு அளிக்க கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் யானைகள் நலவாழ்வு முகாம். ஆண்டு இறுதியில் 48 நாட்கள் தமிழக அறநிலைத்துறை கோவில்கள் மற்றும் மடங்களுக்கு உட்பட்ட அனைத்து யானைகளுக்கும் அடர்ந்த வனத்தில் இயற்கை சூழலில் ஆரோக்கிய உணவளித்து புத்துணர்ச்சி அளிப்பதுதான் இந்த திட்டம். இந்த முறை 9வது ஆண்டாக யானைகள் நலவாழ்வு முகாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பவானி ஆற்றின் கரையோர பகுதியான தேக்கம்பட்டி எனும் இடத்தில் நடந்து வருகிறது. வழக்கமாக இந்த முகாமில் 38 முதல் 40 யானைகள் பங்கேற்கும். ஆனால் இந்த ஆண்டு 33 யானைகள் மட்டுமே பங்கேற்றுள்ளன. உடலளவில் பயணிக்க முடியாத யானைகள், உடல்நலம் குன்றிய யானைகள் இங்கு வரவில்லை. ஒவ்வொரு ஊரிலும் அந்தந்த இடத்திற்கேற்றாற்போல் மட்டுமே உணவு தானியங்கள் கிடைக்கும். ஆனால் யானைகள் முகாமிற்கு வரும் யானைகளுக்கு பலவிதமான தானியங்களை கொண்டு செய்யப்பட்ட பசும் தீவனம் கொடுக்கப்படுவது வழக்கம். யானைகளுக்கு பிடித்தமான கூந்தமனை, தென்னைமட்டை, தீவனப்புல், கரும்பு சோகை, ஆல், அத்தி, அரசு, பலா, மூங்கில்கள் கொண்ட பசுந்தீவனங்கள் தயாரிக்கப்படும். ஆனால் தற்பொழுதைய வறட்சியால் கூந்தம்பனை, ஆல், பலா, மூங்கில் போன்றவை போதிய அளவில் கிடைக்காததால் சோலைத்தட்டு உள்ளிட்ட கிடைக்கும் சில தானியங்களை வைத்து மட்டுமே பசுந்தீவனங்கள் தயாரிக்கப்படுகின்றன. பொதுவாக முகாமில் நாள் ஒன்றுக்கு ஒரு யானைக்கு 150 கிலோ பசுந்தீவனம், 50 கிலோ அரிசி சோறு, பச்சை பயிறு, கொள்ளு, பேரிச்சை, கேரட், பீட்ரூட் போன்றவை வழங்கப்படும். ஆக மொத்தம் நாள் ஒன்றுக்கு 5 டன் பசுந்தீவனம் முகாமிற்கு தேவைப்படுகிறது. வறட்சியால் பிரத்யேக உணவு கிடைக்காமல் இருப்பதை கொண்டு சமாளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. யானைகள் ஆற்றில் குளிப்பதே அதற்கு ஆனந்தம் அளிக்கும் நிலையில் வறட்சியால் ஆற்று நீர் இன்றி மோட்டார் வைத்து நீர் இறைத்து யானைகள் குளிக்க வைக்கப்படுகின்றன. இத்தகைய நெருக்கடிகளுக்கு இடையே நடைபெறும் முகாம்களின் நாட்களும் 48 30 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் தொடங்கிய முகாம் மார்ச் 10 முடிவடைய உள்ளது. ஆக யானைகளை முகாமிற்கு அழைத்து வந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறாமல் தங்கள் இடங்களுக்கு மீண்டும் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. புதிய தலைமுறைக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சரவணபாபு.